குட்டி ஆப்பிள் மாதிரி இருக்கிற இந்த இலந்தப்பழம் இப்போ இங்கே சீசனு. கொய்த்தில் வாக்கிங் பிளேஸில் நிறைய இடத்துல இலந்தப்பழம் இப்போ காய் விட்டுருக்கு. இந்த பழத்துக்கு எங்கள் வீட்டில் அவ்வளோவா யாரும் ஃபேன்ஸ் கிடையாது. உடம்புக்கு நல்லதுன்னு 1-2 நான் சாப்பிடுவேன், அவ்வளோதான். ஸ்கூல் படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன பெட்டி கடையில் 50 பைசா பேக்கெட்டில் இந்த இலந்தப்பழம் வடை மாதிரி தட்டி வச்சுருப்பாங்க. அப்போவும் எனக்கு பிடிக்காது. எனக்கு அரை நெல்லிக்காய் தான் அப்போ அதிகமாக வாங்கி சாப்பிடுவேன். ஃப்ரைடே ஸ்பெஷல் சீனு சார் பிரியாணி போட்டான்ட்டாங்க. வெள்ளிக்கிழமைனால எல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால காஃபி டீ மட்டும் குடிச்சாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக லஞ்சே சீக்கிரம் செஞ்சிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணாவுக்கும் இன்னும் 2 எக்ஸாமோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் முடியுது. அப்படியே உட்காந்துட்டு அந்த கொத்தமல்லி புதினாலாம் அஞ்சு கொடுக்க சொன்னாங்க, செஞ்சு கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு சூப்பரா ஒரு சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை பாயில் பண்ணி வச்சிருந்தாங்க. டவரெட்டி பெப்பர் ஃப்ரை செஞ்சு 1 மணிக்கெல்லாம் அன்னைக்கு லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரமதான் வந்தங்கனால ஈவினிங் நோன்பு திறக்கிறதுக்கு கடைகள்ல நிறைய எல்லாம் வடை, ஸ்நாக்ஸ், பஜ்ஜி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சூடா. அதோட டின்னரும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.